திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, முதலமைச்சர் எழுதியுள்ள மடலில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா என்பது நடைபெற இருக்கிறது. அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படும். தற்பொழுது தேர்தல் விதிமுறை என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அன்பு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக நாம் இதயத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் நினைவிலும் இருக்கக்கூடிய கலைஞர், அவரின் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் அரசியல் பேர் இயக்கத்தை நம்மில் அவர் வகுத்து தந்த பாதையில் வெற்றிகரமாக இயக்க முடிகிறது என்றும், தமிழ்நாடு அரசியல் வரலாறு மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே கலைஞர் போன்ற பொது வாழ்வில் தொடர்ச்சியாக உழைத்த சாதனை படைத்த தலைவர்களை காண்பது அரிது என்றும், இந்திய வரலாறு படத்தில் தேட வேண்டிய ஒரு தலைவராக தொடர்ச்சியாக கருதப்படுவதாகவும், முதலில் தேர்தல் களம் கண்ட 1957 முதல் இறுதியாக தேர்தல் களம் கண்ட 2016 வரையிலும் 13 தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றியை பெற்று இந்திய அரசியல் தலைவர்களில் ஒரே தலைவர் கலைஞர் தான் என்றும், 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அதே போல 50 ஆண்டு கால திமுகவின் வரலாறு படைத்த அவருக்கு பிறந்தநாள் என்பது கொண்டாடப்பட இருப்பதாகவும், இந்த ஆண்டுடன் நூற்றாண்டு நிறைவு விழா என்பது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் ஓராண்டு முழுவதும் சாதனை திட்டங்களும் மக்களுக்கான பயனளிக்கும் செயல்களும் அவரது நூற்றாண்டை போற்றிக் கொண்டு இருப்பதாகவும், தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, அதே போல மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உள்ளிட்டவைகளை இந்த நூற்றாண்டு விழாவின் தொடக்கத்திலிருந்து தற்போது வரையிலும் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், அறக்கட்டளை சார்பில் தொடர்ச்சியாக திருவள்ளுவருக்காக கட்டி முடிக்கப்பட்ட திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் கோட்டம் உள்ளிட்டவைகள் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு பல்வேறு திட்டங்களும், அதே போல அரசு சார்ந்திருக்கக்கூடிய கட்டிடங்களும் அவருக்காக தொடர்ச்சியாக தொடங்கி வைத்ததாகவும், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற அரசியல் இணக்கத்தை தொடர்ச்சியாக வகுத்து தந்தவர் அவர்தான் என்றும், தொடர்ந்து அதற்கான பணிகளை மேலும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கலைஞரின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு அன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சியோடும் அதே போல ஏற்றத்தோடும் அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று நேற்று நடைபெற்றிருந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், அதே போல ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, கழகத்தில் இருக்கக்கூடிய இருவண்ண கொடியை ஏற்றும் வகையில் விழாக்கள் என்பது கொண்டாட வேண்டும் என்றும், மாவட்ட அளவில் கிளைகள் தோறும் இந்த விழா என்பது நடத்தப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவரது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அதே போல இருவண்ண கொடியை புது கொடிகளாக மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையின் மூலமாக அன்பு தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.